ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மசாலா சுண்டல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஊற போட்டதை ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் போல் நம்ம வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பூண்டு சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறாங்க. ஒரு நீல வாக்கில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ வேக வச்சுருந்த பட்டாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. பட்டாணி வேக வைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவில் இருக்கிற பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பட்டாணி வேக வச்சுருக்கிற தண்ணியை நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ இந்த தண்ணியே இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா கெட்டியாகிட்டு வரணுங்க. பாருங்கள், இப்போ பட்டாணி நல்லா வெந்து மசாலா எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சுண்டல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க வெங்காயத்தை அது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து தூவி இருக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறாங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 7-8 பல் போல் பூண்டு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு 4 கருவேப்பிலை இலைகள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பருப்பு எல்லாத்தையுமே இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸில் வந்து நான் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் அமுத்திட்டாலே போதும். இந்த மாதிரியே இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து அப்போ தான் வருங்க. இப்போ இந்த வடையை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா வேகட்டுங்க. முன்ன பின்ன நம்ம நல்லா திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வடைகள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வடை வந்து நல்லா கலர் மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.